வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நியூமராலஜி ப்ரிடிக்ஷன் 2026. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ விஷ் யூ அ ஹாப்பி அண்ட் ஒண்டர்ஃபுல் நியூ இயர். 2026 நியூமராலஜி நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம தொடர்ந்து நியூமராலஜி நீங்கள் பார்க்குறவங்களுக்கு புரியும். 2026 டோட்டல் பண்ணிங்கன்னா இட் வில் பி 1. சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட வருஷம் 2026. ஸோ நம்பர் 1 இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடுச்சுன்னா, 1னா ஜென்ரலாக எனர்ஜி, சூரியன்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜி பேஸ்டான ஒரு வருஷமாக நமக்கு 2026 இருக்கும் போது அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நான் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது ஃபுல்லாக கேளுங்க. இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த 2026 எப்படி இருக்க போகுது, உங்களுடைய பர்த் நம்பர், உங்களுடைய லைஃப் நம்பர், உங்களுடைய நேம் நம்பர் மூணுத்தையும் கம்பைன் பண்ணுங்கள். அந்த எந்த நம்பர் உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுதோ அதுக்கு இது நல்லா பொருந்தும். ஸ்பெஷலி பர்த் நம்பர். அந்த பர்த் நம்பர்னால் ஜனனம் 1 to 31 எந்த நம்பரில் பிறக்கிறீங்களோ அதை டோட்டல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் வரும். அதை பேஸ் பண்ணி இதை பார்த்துங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்பர் 7 பாண்ட். இந்த 7 அப்படிங்கிறதே இந்த 7 உலகத்துலேயும் போய் சுற்றி பார்க்குற மாதிரி 7 அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நம்பர். அந்த 7 பாண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு பொதுவாகவே ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஒரு ஸ்பெஷல் நாலேஜ். மற்றவங்களுக்கு ஒன்று தெரியல, மற்றவங்களால ஒன்று உணர முடியல, மற்றவங்களால ஒன்று ஃபீல் பண்ண முடியல, பட் என்னால் முடியுது. அதுதான் 7. அதுக்கடுத்து 16 and 25. இது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்பர்ஸ் தான். ஸோ மனிதன் உணர்கிற விஷயங்கள், அவங்களோட ரொம்ப க்ளோஸாக நிறைய விஷயத்தை உணர முடியும், மற்றவங்கள மனசை புரிஞ்சிக்க முடியும். எனக்காக நான் வாழல, மற்றவங்களுக்காக நான் வாழ்கிறேன். இதெல்லாம் அந்த 7க்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 7 பாண்ட் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு கியான், விஸ்டம். மற்றவங்களால் ஃபீல் பண்ண முடியாத, உணர முடியாத ஒரு விஸ்டம் 7 பாண்ட். நான் நிறைய பேர் லைஃப்பை பார்த்துருக்கேன். 7 ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாக்ரிஃபைஸ் த லைஃப் தான். வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய ஆஃபீஸ், இப்படி தான் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் சர்வீஸும் அதிகமாக பண்ணக்கூடிய நம்பர் தான் அந்த 7. பொதுவாக குணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 7 எல்லா விதையும் தெரிஞ்சுப்பாங்க, ஆனால் எதையும் காட்டிக்கிறது இல்லை. தேவையான பொழுது அதை வெளியில் கொண்டு வருவாங்க, அதர்வைஸ் அது பண்ண மாட்டாங்க. எப்போல்லாம் அவங்க தனக்காக வாழ ட்ரை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பெரிய லெவலில் சக்ஸஸ் வரதில்லை. எப்போ மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ ட்ரை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் வருது. இதுதான் அந்த 7க்கு உண்டான ஒரு பலன். அடுத்தது அந்த 7ல் பிறந்தால் விசேஷமான சில எனர்ஜிஸ் உங்களை சுற்றி மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களால் உணர முடியும், அதை கற்றுக்க முடியும், அதை அப்ளையும் பண்ண முடியும், அதில் ஜெயிக்கவும் முடியும். சோஷியல் சர்வீஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையக்கூடியது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையக்கூடியதெல்லாம் 7 பாண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெகட்டிவ் சைடில் என்னென்னா, என்னதான் எல்லாரும் சேர்ந்து உங்களை ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் உங்களை பிடிச்சி இழுத்தாலும் கூட உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆதிக்கம் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பியாண்ட், மற்றவங்களால் புலப்படாத ஒரு எனர்ஜியோட சிங்க் ஆகிற எனர்ஜியை அது கனெக்ட் பண்ணும். அப்படி தான் இருக்குது. இப்போ 2026 உங்களுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா 2026 ஆட் பண்ணிங்கன்னா 1ல் வந்துடும். நீங்கள் 7 and 1 ஃப்ரெண்ட்லியான்னு பார்க்கணும், ஃப்ரெண்ட்லி இல்லை. அட் த சேம் டைம் எனிமியான்னு பார்க்கணும், எனிமியும் இல்லை. ஒரு நியூட்ரல் எடுத்துக்கலாம்னா கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம எடுத்தாகணும், ஒரு வழி இல்லை. ஏன்னா 7 ஒரு விசித்திரமான நம்பர், அது யாரோட ஒத்து போகாது, அது யாரோடும் ஒன்றா இருக்கிற மாதிரியும் இருக்காது. 7 and 2 தான் ஓரளவு காம்பினேஷன்லேயே பெஸ்ட்டாக எடுக்கிறோம். 3 ஒரு செகண்ட் ஆப்ஷன் தரும். 1 நாட் பேட்னு எடுத்துக்கலாம், நாட் பேட். அது கெட்டது செய்யலை, கெட்டது செய்யாத வரைக்கும் ஓகே. 2026 கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் வேலையே ஒரு தியாகமாக, அது ஒரு வாழ்க்கையாக, அதை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் டோட்டலாக சரண்டர் பண்ணி தான் அந்த வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பராக அது கை கொடுத்துரும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் எங்கே போனாலும் உங்கள் தேவை, உங்கள் சேவை, உங்கள் தேவை மற்றவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் யாரும் உங்களை விட போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் செய்கிற அந்த டெக்னிக்கல் ஜாப், நீங்கள் செய்கிற அந்த நுணுக்கமான ஒரு விஷயங்களை மற்றவங்களால செய்ய முடியாது. அதனால் உங்களை மேட்ச் பண்ணுவாங்க, உங்களை விட மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு மணி அண்ட் வெல்த். பேசிக்காக எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அதனால் திருப்தி வரப்போகிறது இல்லை. ஏன்னா உங்களுடைய நம்பர் அந்த மாதிரி, அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது ரொம்ப அதிகமான திருப்தி வருது.
அதை தான் இந்த வருஷமும் செய்ய போகிறீங்க. இன்கம் வருமா நல்லபடியாக கம்ஃபர்டபுளானு கேட்டால் டெஃபினட்டாக இன்கமுக்கு ஒன்றும் பெரிய குறை தெரியவில்லை. அதுக்கப்புறம் ஃபேமிலி அண்டு அந்த பாண்டிங், அந்த எமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் இது எப்படி போகும்? பொதுவாக நான் சொல்லிட்டேன் 7 நிறைய பேர் வந்து தனியாக இருப்பாங்க. ஒரு ரூமில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அது கேது ஹாரோஸ்கோப்லேயே கூட கேது இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்களாம் தனியாக இருப்பாங்க. சோலோவாக ஃபீல் பண்ணுவாங்க. தனியாக பாட்டு கேட்டுட்ருப்பாங்க. தனியாக புக்கு படிப்பாங்க. ஒரு ப்ரேயர்ஸ் கூட ஒரு மாதிரி மெடிடேஷனில் போவாங்க. ஆழமாக எதையோ ஒரு விஷயத்தை உணர்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஃபேமிலியை வந்து ஒரு கடமையாக, இது நம்ம ஃபேமிலி, நம்ம தான் இதுக்கு துணையாக இருக்கணும், நம்ம தான் இவங்களை காப்பாற்றணும், நம்ம தான் இவங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் போகுது. இப்போ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கெலாம் வந்து இங்கே இடம் கிடையாது, அதுக்கெலாம் நான் செட் ஆக மாட்டேன், அப்படியே செட் ஆனாலும் அது வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகளாக இருக்குது, ஸோ அதோட பொருந்த முடிகிற மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் தான் அது வந்திருக்கு. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த், ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 7 டிஃபால்ட்டாகவே வந்து யோகா, டிஃபால்ட்டாகவே தன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த குறைகளை அவங்களே கண்டுபிடிக்குது, செல்ஃபாகவே கிளியர் பண்ணுறது, செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இதை சாப்பிட்டா இது சரியாயிடும்னு நினைக்கிறது, இப்படி பண்ணால் இது வந்து சால்வ் ஆகிடுன்னு நினைக்கிறதெல்லாம் அந்த 7க்கு உண்டு. அதன்படி இது நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஹெல்த்தை பற்றியும் பெரிய வருத்தம் இல்லை. அப்போ 2026 எப்படி வந்து நம்ம வந்து எதை அவாய்ட் பண்ணலாம், இல்லை என்ன வந்து நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறது வயலட், அந்த வயலட் அப்படிங்கிற ஒரு கலர் வந்து கலரில் ஃபேவராக இருக்குது. அதை வந்து நீங்கள் 1 Jan 2026 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வருஷம் முக்கியமான விஷயங்களை அந்த கலரை ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் குட் லக். அண்ட் ஒன் மோர் திங், இந்த 7ல் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் ஏதாவது நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, எல்லா வருஷமும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான். எல்லாரும் ஆர்வமாக ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை ஈடுபடுறாங்க அப்படின்னா, அந்த ஆர்வத்தோடு நீங்களும் அதோட ஒத்துப்போகி அதோட நீங்கள் வந்து ஒருமித்த கருத்தோடு அப்படி நீங்கள் வந்து சிங்க் ஆகிட்டிங்கன்னா இட் இஸ் பெட்டர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2026 உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையட்டும். உங்களுடைய தொடர் திறமைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட அறிவுக்கும் எந்த வருஷமாக இருந்தாலும் கவலை இல்லை. அது 2026 உட்பட வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது 2026 நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் அதை வந்து 1 to 31 பிரிச்சிடறோம்னா, இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 1, 10, 19, 28. இப்போ சப்போஸ் 4ஆம் தேதி பிறந்தால் 4, 13, 22, 31. அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, மற்ற நம்பரில் பிறந்தாலும் அதை ஆட் பண்ணும்போது அந்த டிஜிட் வந்துடும். 1 to 9 தான் நம்ம எடுத்துக்கிறோம், 1 to 9. இப்போ சப்போஸ் 16ஆம் தேதி பிறந்தீங்கன்னா 1 + 6, அதை வந்து நம்ம 7ல் எடுத்துக்கிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து 23ஆம் தேதி பிறந்தால் 2 + 3, 5ல் எடுத்துக்கிறோம். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது, சில பேருக்கு வந்து பர்த் நம்பர்னு ஒன்று இருக்கும். பர்த் நம்பர்னா என்ன? நீங்கள் 1லேருந்து 31 தேதியில் ஏதோ ஒரு தேதியில் பிறப்பீங்க. ஈவன் February 29 பிறந்தாலுமே அது 2ல் தான் உங்களுக்கு வந்துடும். இப்போ அந்த 1 to 31 ஏதோ ஒரு நம்பரில் பிறந்தால் அதுதான் பர்த் நம்பர், அதுதான் உங்கள் கேரக்டர், அதுதான் உங்கள் பிஹேவியர். அப்போ அதோடு இது மேட்ச் பண்ணும்போது உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்கும், உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க, உங்கள் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, உங்களுக்கு அது எப்படி லக்கி கலரை கொடுக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் நம்பர்னு இருக்கும். லைஃப் நம்பர்னா என்ன? லைஃப் பாத் நம்பர். உங்கள் பிறந்த தேதி, உங்களுடைய மாதம், உங்களுடைய வருடம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா ஒரு டிஜிட் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10th November 2009 அப்படின்னு வச்சுப்போம். 10th November 2009 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 10 அங்கே 1 வந்துருச்சு. நவம்பர்னா அது 1 + 1 2. ஸோ அங்கே 1 இருக்குது, இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. நவம்பர்னா ஆட் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். அகைன் 2009 2009 ஆட் பண்ணிங்கன்னா மறுபடியும் 11, அங்கே 2 வருது. ஸோ ஆல்ரெடி 1 மந்தில் வந்து 2, இயரில் அகைன் 2, டோட்டல் பண்ணிங்கன்னா 5. இதுதான் லைஃப் பாத் நம்பர். அது மாதிரி ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் வித்தியாசம் வரும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து 22nd October 2001 அப்படின்னு வச்சுங்க. 22nd October 2001. ஸோ 22/4 மந்த் October 1 2001 சொன்னேன். ஸோ வருஷத்தில் 3. ஸோ 3 இங்கே வருஷம் வந்து அதாவது இயர் வந்து 3, மந்த் வந்து 1, நம்பர் பர்த் டேட் வந்து 4. ஸோ 4 + 1 5, 5 + 3 8. ஸோ லைஃப் பாத் நம்பர் இஸ் 8. அவ்வளோதான், இதான் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த லைஃப் பாத் நம்பருக்கு இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஏன் மேட்ச் பண்ண முடியும்னா, லைஃப் பாத் நம்பருக்கு தான் ப்ரிடிக்ஷன் நல்லாவே மேட்ச் ஆகும், பர்த் நம்பருக்கும் மேட்ச் ஆகும். ஸோ ரெண்டுமே நீங்கள் எப்படி எடுக்கலாம், 50-50 எடுத்துக்கலாம். அடுத்து நேம் நம்பர் ஒரு பெரிய கான்செப்ட், அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். பர்த் நம்பர் லைஃப் நம்பருக்கு மேட்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் சில பேருக்கு ஒரே நம்பர் ரெண்டுமே வரும். 4 and 4 வரும், 5 and 5 வரும், 6 and 6 வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 7 லைஃப் நம்பர் 8 இருக்கும்,
சில பேருக்கு 1 வந்து பர்த் நம்பர் இருக்கும், லைஃப் நம்பர் 3 இருக்கும், அந்த காம்பினேஷன்லேயே வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுங்க. அண்ட் நிறைய நியூமராலஜி சர்வீஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு நேம் கரெக்ஷன், நேம் வந்து நமக்கு பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அந்த நம்பரில் என்ன இருக்குது, ஹாரோஸ்கோப்லேயே அந்த நம்பருக்கு உண்டான பிளானட் நல்லா பாசிட்டிவாக இருக்கா, அதெல்லாம் பார்த்து அந்த நேமோட டோட்டலை ஃபிக்ஸ் பண்ணும்போது, அதோட வைப்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் வரும். அதே மாதிரி சைன் பண்ணுற விதம், இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்ட் தான். அது நீங்கள் நிறைய படிச்சிருந்தீங்கன்னாலும் புரியும். ப்ளஸ் நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அண்ட் இப்போ இந்த நியூமராலஜி ரிலேட்டடாக ஏதாவது சர்வீஸ் வேணாலும் www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய் நீங்கள் சர்வீஸை யூஸ் பண்ணலாம். இந்த சைட் உள்ள போகும்போது என்னோடய இமேஜ் தெரியும், அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. அண்ட் டிஸ்பிளே தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய கன்சல்டேஷன் டீம் நம்பர்ஸ். ஸோ எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து இந்த சேவையை பயன்படுத்துங்க. தொடர்ந்து இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நியூமராலஜி பற்றியோ இல்லை 2026 பற்றியோ இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.